வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 6ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 6வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலங்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். அறி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். அருமையான அற்புதமான நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் 6வது பாசுரத்தை நமக்கு தந்திரளிருக்கிறார். இந்த 5 பாசுரங்கள் கண்ணனுடைய பிறப்பு, சிறப்பு, நோம்பினுடைய தன்மை என்ன என்பதை குறிப்பிட்டுவிட்டு இந்த 6வது பாசுரத்திலே நம்முடைய தோழிமார்களை வீடு வீடாக சென்று அழைக்கின்ற இந்த தருணம். அந்த குழந்தைகளை அழைத்து சென்று நீராடி பாவை நோன்பு இருக்க செய்து பக்தி மார்க்கத்துக்கு அழைக்க இந்த அழைப்பானது தான் இந்த 6வது பாசுரம். அதைத்தான் இப்பொழுது புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில், அதாவது புல்லினம் என்று சொன்னால் பறவை இனம். இந்த பறவை இனங்கள் காலையில் எழுந்து தன்னுடைய கூட்டங்களை அழைத்து இறைதடை செல்ல வேண்டுமல்ல, அந்த கூட்டத்தை இப்பொழுது கூட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சிலம்பொலி உன் காதுக்கு விழவில்லையா என்று கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் புல்லறையன் கோயில் என்று சொன்னால் கருட வாகனத்தினுடைய, கருடனுக்கு புல்லினம்தான் பேர். கருட வாகனத்தின் கோயிலான பெருமாள் கோவிலிலே, கண்ணனுடைய கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேர் அரவம் கேட்கலையா. அப்போ வெள்ளை வெளியேன் என்று சொல்லக்கூடிய சங்கினுடைய ஒளி காதை பிளக்கிறது. அது கூட உனக்கு கேட்காமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, பிள்ளாய் எழுந்திராய் என்று சொல்லிவிட்டு பகவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதாவது கம்சன், தன்னுடைய மாமனான கம்சன் கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான்? பூதகி என்ற அரக்கியினுடைய விஷப்பாலை கொடுத்து அழிக்க வேண்டும் என்று தாய் வடிவமாக இங்கே வருகிறார். கண்ணன் தாயா இது என்ன என்று உற்று நோக்கி பார்த்து வந்திருப்பது பேய்தான் என்று நினைத்து அதனுடைய பாலை குடித்து, விஷப்பாலை குடித்து அவளை சம்ஹாரம் செய்து விட்டார். அதன் பிறகு கள்ளச்சகடம் களங்கழிய காலோச்சி என்னார். சகடாசுரனை அனுப்புகிறான். பூதகி பாலா ஒன்றும் பண்ண முடியாது, சம்ஹாரம் பண்ணிட்டான். சகடாசுரன் வண்டி வாகனம் அவன் மேல் ஏறி அவனை சாவடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு வரும்போது அதை காலால் உதைத்து கள்ளஞ்சகடம் களங்கழிய காலோச்சி என்று இது பண்ணிட்டார். அதன் பிறகு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, வெள்ளம் என்றால் கடல், தண்ணி, அந்த கடலிலே துயில் கொண்டிருக்கின்ற அந்த பகவானை, வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள், யோகிகள், பக்தர்கள், பாகவதர்கள் அனைவரும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும், ஹரி 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 ஹரிநாராயணா ஹரி ஹரி ஹரின்னு சொல்லக்கூடிய அருமையான அற்புதமான இந்த வார்த்தை உன்னுடைய காதில் விழவில்லையா? இதையெல்லாம் உள்ள காதின் வழியாக ஏற்று உள்ளம் குளிர மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த உள்ளத்தில் ஏற்றிட்டு இந்த அருமையான அற்புதமான காட்சியை நாம் கேட்டு நம்முடைய பக்தியை இன்னும் பெரிய அளவுக்கு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்ற அருமையான இந்த பாசுரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாளைய தினம் 7வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம்.